மக்கள் நல திட்டங்களை தீட்டி அதை மக்களினுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருகின்ற ஒரு முதன்மையான முதல்வர் உண்டென்றால் ஒன்றியத்திலே திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி ஒருவராகத்தான் இருக்க முடியும். அந்த வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்றாலும் சரி, தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் என்றாலும் சரி, தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் என்றாலும் சரி, மேயருக்கு வழங்கப்படுகின்ற நிதி என்றாலும் சரி, அனைத்து நிதிகளுமே இது போன்ற வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்களுக்கும் அதேபோல் கல்விக்கும் மழை செல்வங்கள் பயன்படுகின்ற இந்த அங்கன்வாடிகளுக்கும் பெருமளவிற்கு மக்கள் பயன்பாட்டிற்கு அந்த நிதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற மாண்புமிகு முதல்வர் அவருடைய இந்த நல்ல எண்ணங்களுக்கு வண்ணங்கள் சேர்த்திருக்கின்ற வட்டம் 71 மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய புனிதவதி எத்ராஜன் அவர்களுக்கு இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் என்ற முறையில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அங்கன்வாடியை இன்று காலை நம்முடைய சென்னை பெருநகரத்துடைய மேயர் பிரியா ராஜன் அவர் திறந்து வைக்க, நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் தாயகம் கவி அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று மழை செல்வங்களுக்கு அவர்கள் பயன்பாட்டிற்கு தேவையான உணவருந்துகின்ற பொருட்களை வழங்கி, அதேபோல் குத்துவிளக்கேற்றி இந்த இனிய கட்டிடத்தை நம்முடைய மண்டல குழு தலைவர் சரிதா மகேஷ்குமார் அவர்கள் உடனிருக்க, நம்முடைய ஆர்டிசி சென்ட்ரல் அவர்களும் உடனிருந்து, மண்டல குழு உடைய அதிகாரி சொக்கலிங்கம் அவர்களும் உடனிருந்து, பகுதி செயலாளர் முன்னாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய தமிழ்வேந்தன் உள்பட மகிழ்ச்சியான ஒரு நல்ல நிகழ்வை காலையிலேயே நிறைவேற்றியிருக்கின்றோம். மகிழ்ச்சி, நன்றி. நிச்சயமாக பணிகள் நிறைவுறுகின்ற திசை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. மாநகரத்துடைய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக தீட்டப்பட்ட திட்டங்களில் ஒன்று அந்த கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையம். அதோடு மாமல்லபுரத்தில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஒரு பேருந்து நிலையம், அதேபோல் செங்கல்பட்டிலும் ஒரு அமைதியாக ஆரவாரமின்றி ஆர்ப்பாட்டமின்றி ஒரு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக ஒரு 200 கோடி ரூபாய் செலவில் ஒரு பேருந்து நிலையம் உருவாகி கொண்டிருக்கின்றது. அதையும் தைத்திங்களிலே பயன்பாட்டிற்கு கொண்டு வர மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். இதோடு மட்டுமல்லாமல் சென்னை பெருநகரத்திற்குள் எல்லைக்குட்பட்ட சுமார் 13 பேருந்து நிலையங்கள் 200 கோடி ரூபாய் செலவிலே கட்டுமானங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதில் முடிவுற்றிருக்கின்ற பேருந்து நிலையம் அம்பத்தூர், முல்லை நகர், உதயசூரியன் நகர், இந்த 3 பேருந்து நிலையங்களை இந்த மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வழங்க இருக்கின்றார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் நம்முடைய அம்பத்தூர் பேருந்து நிலையத்தினுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால், மாண்புமிகு ஒப்பாரும் மிக்காரும் இல்லா நிலையில் வாழ்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது புனரமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் அது. கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பேருந்து நிலையத்தை மீண்டும் அவருடைய முழு பிம்பமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு இன்றைய எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய பொற்கரங்களால் அந்த பேருந்து நிலையம் பயணிகளுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் சொன்னதைத்தான் செய்கின்ற அரசு, செய்வதைத்தான் சொல்லுகின்ற அரசு, சொல்லாத பல தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற அரசு. அவர் கொடுத்த அல்வாவால் தான் இன்றைக்கு அந்த இயக்கங்கள் பல கோணங்களில் பயணித்து கொண்டிருக்கின்றன. அவர் அல்வா கொடுத்தார் என்பதை உணர்ந்துதான் செங்கோட்டையன் போன்றவர்கள் பிரிந்து நின்று எதிர்கருத்துக்களை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். அல்வாவும் ஒரு வகையான உணவு தான். தேவைப்படுகின்ற இடத்தில் அதையும் முதலமைச்சர் அவர்கள் பரிமாறுவார். அவங்களுக்கு வே என்ற சொல் வந்தாலே அலர்ஜி ஏற்படுகின்றது. 2026ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெறப் போகிறார் என்ற ஒரே சூழ்நிலையில் இருப்பதற்காக அந்த வே என்ற சொல் வந்தாலே அவர்களுக்கு அலர்ஜி ஏற்படுகின்றது.
வெற்றி என்பது அவர்களுடைய எண்ணங்களுக்கு, அவர்களுடைய கண்ணுக்கு புலப்படுகின்றது. இந்த ஆணவ கொலைகளுக்கென்று தனியாக ஒரு ஆணையம்தான் அமைக்கப்படும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கின்றார். அந்த ஆணையத்துடைய இறுதி அறிக்கையை தான் செயல்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கின்றார். எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும், எந்த ஒரு பணியாக இருந்தாலும் திட்டமிட்டு அதை நிறைவேற்றுகின்ற ஒரு முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தான். நேற்றைக்கு கூட நீதிமன்றத்திலே இந்த தெருக்களின் பெயரிலே இருக்கின்ற ஜாதிய அடையாளங்களை மாற்றுவது குறித்து வழக்கு வந்தபோது நீதிமன்றமே அவருடைய அந்த முயற்சியை பாராட்டியிருக்கின்றது. இப்படி பலதரப்பட்ட மக்களுடைய பாராட்டை பெறுகின்ற முதல்வர் வானதி சீனிவாசனுடைய பாராட்டை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.